ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இந்தியா வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி. டெக்னாலஜி வைஸ் இன்னொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து வெஹிக்கிள் டு லோட்னு ஒரு ஃபீச்சர் நம்ம கிரிட்டா ஈவியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ள கேபின்குள்ளே லேப்டாப் யூஸ் பண்ணணும், ஒரு அஃபிஷியல் பர்பஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல 15 amp ப்ளக் இருக்கும். ஹலோ எவ்ரிவன், என்னுடைய நேம் சத்யா, உங்கள் எஃபிஎல் ஹுண்டாய் ஷோரூம் சென்னையிலிருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இந்தியா வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி. ஸோ இந்த புது காரில் இருக்கிற லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஹுண்டாயில் எந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணிங்கனாலும் அந்த வெஹிக்கிளோட டிசைன் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த லேட்டஸ்ட் கிரிட்டா ஈவிலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியரே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஃபைங் லுக்ஸாக இருக்கும். டிசைன் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிஆர்எல்ஸ், இந்த ஹாரிசான் லேம்ப்ஸு, ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா பிக்சல் பேஸ்டு கிரில்லாக இருக்கும். இந்த பிக்சல் பேஸ்டு டிசைன் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதே மாதிரி டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்டும் வந்து அந்த பிக்சல் பேஸ்டு லுக்ஸாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்னு இருக்கு. ஸோ வெஹிக்கிள் டிரைவ் ஆகும்போது அந்த ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ வெஹிக்கிளோட காம்பனன்ஸ் வந்து கூலிங்காக வச்சுக்கிறது வந்து அது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இந்த லிட்டு சென்டரில் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சார்ஜிங் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லிட்டு ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு கலர், சார்ஜிங் ப்ராசஸில் இருக்கிறப்போ ஒரு கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு வந்து தெரியப்படுத்தும். அதே மாதிரி சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு இண்டிகேஷன் மாதிரி இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்பவே இந்த இண்டிகேஷன் வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜிங் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குனுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிரிட்டா ஈவிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணதா இந்த ஏரோ ஸ்டைல் அலாய் வீல். ஸோ ஏரோடைமிக் ஷேப்பில் வந்து இந்த அலாய் வீல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. வித் லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸோட வருது. இந்த அலாயோட சைஸ் பார்த்தீங்கன்னா R17 inch அலாய்ஸ். இந்த லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர் பார்த்தீங்கன்னா கம்மியான எனர்ஜி வந்து மோட்டர்ல இருந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ தட் நம்ம ஈவி கார் டிரைவ் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு ரேஞ்ச் வந்து கிடைக்கும். இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ கிரானைட் கிரே வித் டார்க் நேவி இன்டீரியர்ஸ், இந்த தீமில் தான் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10.25 inch டியூவல் கர்விலினியர் டச் ஸ்க்ரீன். இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸோட காட்டிடும். ப்ளஸ் ஓப்பன் ஃப்ளோட்டிங் கன்சோல், இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா வித் கூல்டு க்ளவ் பாக்ஸ் ஆப்ஷனோட வருது. தென் வைப்ரண்ட் இன்டீரியர்ஸ்ங்கிறதுனால ப்ளூ கலர் ஆம்பியன்ட் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கன்சோல்லையும் இந்த கிராஷ் பேட்லையும் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இன்டீரியரை வந்து இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கும். கிரிட்டா ஈவியோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபின் ஸ்பேஸ்,
லெக் ரூம் ஸ்பேஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக 5 மெம்பர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதோட டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா 8 வே எலக்ட்ரிக் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ப்ளஸ் பேசஞ்சர் வாக்கிங் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சீட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். ரிக்ளைனிங் ஆப்ஷன் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு. தென் ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷனோட இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷன் சொல்லலாம். ப்ளஸ் டிரைவர் டோரில் பார்த்தீங்கன்னா 2 மெமரி செட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெமரி சேவ் பண்ணிட்டோம்னா டிஃபரெண்ட் பர்சன் வந்து டிரைவர் சீட்டில் உட்காரும் போது சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். கிரிட்டா ஈவியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கீன்னு ஒரு ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்ச் இல்லை நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் இதை நம்ம டேப் பண்ணியே டோரை வந்து அன்லாக் பண்ணிட்டு உள்ள வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. கியர் ஷிஃப்டிங் லிவரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டா ஈவியில் யூனிக்காக இருக்கும். ஸோ ஸ்விட்ச் பை வயர் டெக்னாலஜி அந்த கான்செப்டில் தான் இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக இருக்கும் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் சேவராகவும் இருக்கும். அதே மாதிரி சார்ஜிங் செஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமருக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐசிபி தட் இஸ் இன்கார் பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து சார்ஜ் வெளியில் போய் டிசி சார்ஜிங் பண்ணுறப்போ வெளியில இருந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வேலெட்டை வந்து டாப் அப் பண்ணிட்டு தான் ஜென்ரலாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்கார் பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இதுலேயே வந்து வேலெட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சார்ஜிங் லொக்கேஷன் போயிருக்காரோ ஸோ இங்கேருந்தே சர்ச் பண்ணிட்டு இங்கேருந்தே பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் தேவைங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கார்க்குள்ளேருந்தே வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது மட்டும் இல்லை ஹுண்டாயில் வந்து 70+ ப்ளூலிங்க் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் கூட இல்லாட்டினாலும் வெஹிக்கிள் வந்து நம்ம கூட கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஃபோன்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 268 வாய்ஸ் கமெண்ட்ஸும் அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் எனேபிள்டு பெனரோமிக் சன்ரூஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த ஆப்ஷனும் வந்து ப்ளூலிங்க்ல அவைலபிளாக இருக்கு. Open sunroof. இன்னொரு புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்ராக்டபிள் ட்ரே வித் கப் ஹோல்டர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டேப் இல்லை ஏதாவது சின்ன திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இன்னொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து வெஹிக்கிள் டு லோட்னு ஒரு ஃபீச்சர் நம்ம கிரிட்டா ஈவியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ள கேபின்குள்ளே லேப்டாப் யூஸ் பண்ணணும் ஒரு அஃபிஷியல் பர்பஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல 15 amp ப்ளக் இருக்கும். ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து நீங்கள் சாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்சைட் மட்டும் இல்லை வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்ளையன்சஸ் இல்லை ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியிலையும் அந்த வெஹிக்கிள் டு லோட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. கிரிட்டா ஈவியோட பவர் ட்ரெயின் அண்ட் பேட்டரி பேக் இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டா ஈவி பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 கிலோவாட் பேட்டரி பேக். இதோட பவர் வந்து 135 PS பவர். கிளைம்டு ரேஞ்ச் வந்து 390 கிலோமீட்டர்.
ஸோ இன்னொன்று வந்து லாங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51.4 கிலோவாட். இதோட பவர் வந்து 171 PS பவர். கிளைம்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 473 கிலோமீட்டர். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டார்க் வந்து காமனாக 255 Nm டார்க்கு. தென் ஹை வோல்டேஜ் பேட்டரி பேக்கோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 8 years ஆர் 1,60,000 கிலோமீட்டர் விச் எவர் இஸ் ஏர்லியர். அந்த கான்செப்ட்ல தான் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டட் பேட்டரி பேக். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இந்த டெஸ்டிங்லாம் பண்ணி தான் இந்த பேட்டரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பேட்டரி பேக் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சென்னை பிளான்ட்லேயே வந்து கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணது கிரிட்டா ஈவிக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளோட 2.8 கிலோவாட்டில் இன்கேபிள் சார்ஜிங் கண்ட்ரோலர் அந்த சார்ஜர் அவைலபிளாக இருக்குது. தென் 11 கிலோவாட் ஏசி வால்மோன் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ், ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் 10 to 100% வந்து 4 hours ஃபுல் சார்ஜிங் ஆகிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் கமர்ஷியல் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் பார்த்தீங்கன்னா 50 கிலோவாட் சார்ஜிங் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து 10 to 80% ஜஸ்ட் 58 minutesலேயே வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சேஃப்டின்னு பார்க்கும்போது எப்பவுமே ஹுண்டாய் வந்து லீடரா இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில இருக்கிற எல்லா கார்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்றது. தென் அதிகமான மாடல்ஸ்ல வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது இந்தியன் மார்க்கெட்ல. இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஹுண்டாய் எப்பவுமே டாமினன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிட்டா இவிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்டா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 52 சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அட்வான்ஸ்டா ஒரு 75 சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்கு. அது தவிர்த்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடாஸ் லெவல் 2 லைக் லேன் சேஃப்டி, ஃபார்வர்ட் கொலிஷன் அவாய்டன்ஸு, பிளைண்ட் ஸ்பாட்டு, இந்த மாதிரி லேட்டஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஹைலைனு, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிரைவ் பண்ணுறப்போ ஒரு கன்வீனியன்ட் ப்ளஸ் ஒரு சேஃபராக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கிறது. கிரிட்டா ஈவியோட எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சிங்கிள் டோன் கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் வந்து போத் கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷிங் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 டியூவல் டோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. கிரிட்டா ஈவியை நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுமா? உங்க நியர்பை இருக்கிற FPL ஹுண்டாய் ஷோரூமை விசிட் பண்ணுங்க.